கர்ம வினைனா என்ன? அடுத்த கேள்வி வந்துடும். கர்ம வினைனா நான் செய்யக்கூடிய செயல், அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம், அந்த ரெண்டுமே நான் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இயற்கைக்கு எதிராக போயிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயற்கைப்படி நான் போகணும், அது போகாமல் நான் மாற்றி பண்ணிட்டேன். மாற்றி பண்ணதுனால என்னுடைய எண்ணம், என்னுடைய சொல்லு, என்னுடைய செயல், என்னுடைய நோக்கம் இது எல்லாமே மாற்றி பண்ணதுனால என் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டான். இப்போ இந்த எஃப்ஐஆரை நான் கிளியர் பண்ணியே ஆகணும். அதை கிளியர் பண்ணணும்னா அது எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார், நான் என் தப்பை நான் சரி பண்ணிக்கிறேன். உனக்கு அந்த வாய்ப்பு தான் மனித பிறவி. நல்லா புரிஞ்சுக்கணும். உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பு தான் மனித பிறவி. இப்போ உயிர் தனியாக நிற்கிது. இதுக்கு ஒரு உடல் தேவைப்படுகிறது. அப்போ ஒரு பிறப்புன்னு ஒரு உடல் வரும்போது இந்த உயிருக்கு எஃப்ஐஆர் இருக்குது. பழைய எஃப்ஐஆர், பூர்வ ஜென்மத்து கர்மா. அதுக்கு பேர் தான் போன ஜென்மத்தில் நீங்கள் பண்ண எஃப்ஐஆர். இந்த எஃப்ஐஆர் இருக்குது. எப்பா அந்த எஃப்ஐஆர்லாம் நான் கிளியர் பண்ணணும்ப்பா அப்படின்னா வெறும் உடம்பு இல்லாமல் நீங்கள் உயிர் மட்டும் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ என்ன பண்ணுது, உனக்கு ஒரு பிறப்பை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த உயிர் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒரு உடம்புக்குள்ளே போய் உட்காருது. அப்போ பிறப்புன்னு வந்துட்டீங்க. இப்போ பாடியை கொடுத்துட்டாங்க. இப்போ உன் வேலை என்ன, இதுக்கு முன்னாடி பண்ண அந்த எஃப்ஐஆரெல்லாம் நீ நல்லிஃபை பண்ணணும். அதுக்கு உனக்கு ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்கான். இந்த பாடியில் இருக்கிற வரைக்கும் அடுத்த 80-90 வருஷம் 100 வருஷம் நீ வாழ்டா. அதுவும் நீ 160 வருஷம் கூட வாழலாம். நீ என்ன பண்ணுற, அதில் நிறைய எஃப்ஐஆரை போட்டு இந்த பிறவிலையும் நிறைய எஃப்ஐஆரை பண்ணி பாடிக்கு நிறைய தப்பு பண்ணி உன் ஆயுஸ் காலத்தை குறைச்சி போட்டுற. அதுக்கும் அவன் காரணம் இல்லை, நீ பண்ண தப்புனால தான்.